இரண்டாம் மாளிகை. இம்மாளிகையில் செபிக்கிறவரின் நிலை என்ன? ஒருவர் கடவுளுடன் நட்புறவில் வளர தனக்குள்ள அனைத்து சக்திகளையும் ஒன்று திரட்டி முயற்சி செய்தல் வேண்டும். இவ்வாறு கடவுளிடம் மேலெழும்பிச் செல்வது சிரமமான ஒன்றாக தோன்றலாம். இதற்கு மோசேயின் வாழ்வில் நடந்த நிகழ்வை நாம் சிந்திக்கலாம். மோசே சீனாய் மலை மீது ஏறிச் செல்ல முன்னேற்பாடு செய்து கொண்டு காலையிலேயே சென்று மலையுச்சியில் நின்றது கடினமான ஒரு செயலாகத்தானே இருந்திருக்க வேண்டும். எனினும் அந்த முயற்சியினால்தானே கடவுள் தனது பெயரை ஆண்டவர் என்று அறிவித்ததை கேட்கும் பேறு பெற்றார். மோசே 40 பகலும் 40 இரவும் ஆண்டவரோடு தங்கி இருந்ததால்தானே அவரோடு பேசும் பாக்கியம் பெற்றார். அவர் முகத்தோற்றம் ஒளிமயமாய் மாறியது. கடவுளே தந்த 10 கட்டளைகளை அவரால் எழுத முடிந்தது. காண்க விடுதலை பயணம் 34, 2, 5 மற்றும் 28 முதல் 29 முடிய. ஆகவே செபிக்கிறவரும் தனது முயற்சியை கைவிடலாகாது. கடவுளின் செயல் எப்படி இருக்கும்? இந்நிலையில் வறட்சி பல வகையில் தோன்றி குறிப்பாக புலன்சார்ந்த இன்ப உணர்வுகளில் இடையூறுகள் தந்திடனும் கடவுள் அருளும் ஆறுதலும் இங்கு கிடைக்கிறது. இங்கு செபிப்பவர் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும்? தனது வாழ்வை ஒருவர் சீர்படுத்த வேண்டியுள்ளது. அத்துடன் அன்றாட தியானம் செய்வதிலும் தன்னை அகநிலைப்படுத்திக் கொள்வதிலும் தனக்கு அளிக்கப்படும் திருத்தங்கள் மற்றும் ஆலோசனைகளை கேட்டு அதன்படி செயல்படவும் பற்றற்ற உள்ளத்தை பேணுவதிலும் இவ்வாறு தனது வாழ்வை சீரமைக்கவும் ஒருவர் முயல வேண்டும். தனது ஆன்மீக வாழ்வை சிறந்த முறையில் கட்டமைப்பதிலும் தனது அழைத்தலுக்கேற்ற நன்னெறிகளை கடைபிடிப்பதிலும் கருத்துடன் நடந்து கொள்ள வேண்டும். அறநெறி வாழ்வுக்கேற்றவாறு பற்றற்ற மனத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும். ஒருவர் எடுக்கக்கூடிய விடாமுயற்சிகளை நல்ல ஆன்மீக வாசகங்களை கொண்டு தாங்க வேண்டும். ஆன்மீக வாழ்வில் தன்னை தாங்கி பிடிக்கக்கூடிய நல்ல நட்பை ஆண்டவருடைய ஊழியத்தில் ஆர்வமுள்ளவர்களுடன் வளர்த்துக் கொள்ள வேண்டும். இதற்கெல்லாம் ஆதாரமாய் விளங்கக்கூடியது நற்செய்தியில் காணப்படும் மனிதரான கிறிஸ்துவை கண்முன் கொண்டு வாழ்தலே ஆகும். இதுவே ஒருவரை சிறந்த கிறிஸ்தவ நன்னெறிக்கு விரைந்து அழைத்துச் செல்லும். அதிகாரம் 1. கோட்டைக்குள் போராட்டம், அதாவது ஒரு தொடக்க நிலையாளரின் ஆன்மீக போராட்டங்களை குறித்து தெரேசா கூறுவதை இங்கே காண்போம். தொடக்க நிலையாளர் இதுவரை உலகில் உலக கண்ணோட்டத்துடன் வாழ்ந்து வந்திருக்கலாம். அவரது சிந்தனைகளும் செயல்களும் உலக போக்கின்படி உலகின் மண்ணாசை, பொருளாசை, இன்ப வேட்கை போன்றவற்றை நாடியதாகவே இருந்திருக்கலாம். இதனால் மாசுகள் படிப்படியாக கண்ணாடியில் படிந்து ஒரு நேரம் வரும்போது கண்ணாடியையே மங்கலாக்கி விடுவது போன்று அவர்களுக்குள் உலக போக்கின்படி வாழ்வதென்பது ஓர் இயல்பாகவே மாறிவிடுகிறது. ஆனால் இப்போது அவர்கள் கடவுளை காண வேண்டும், அவருடன் பேச வேண்டும், உறவு கொள்ள வேண்டும் என்ற ஆவலுடன் இந்த அகக்கோட்டைக்குள் நுழைந்திருக்கிறார்கள். தாங்கள் துறந்துவிட்டு வந்த அனைத்தும் லோத்தின் மனைவி செய்தது போன்று இப்போது அவர்களை மீண்டும் கவர்ந்து இழுக்கும். அவர்கள் விட்டு விலகி வந்தவைகளை மீண்டும் மீண்டும் திரும்பி பார்க்க பலமுறை சோதிக்கப்படுவர். ஊக்கமுள்ள ஆவி மீது ஊனியல் பின் நாட்டங்கள் போர் தொடுக்கின்றன. காண்க மத்தேயு 26:41. ஆகவே தொடக்க நிலையில் உள்ளவர்கள் ஓர் அடிப்படையானதும் தீவிர போக்குள்ளதுமான தீர்மானத்தை எடுக்க வேண்டும். தமது போராட்டத்தை கைவிடாமலும் திரும்பி பார்க்காமலும் தமது வழியில் முன்னேறிச் செல்ல முனைப்பு காட்ட வேண்டும். அவர்கள் மெதுவாகவும் படிப்படியாகவும் முன்னேற்றம் காட்ட வேண்டியவைகள். 1. கடவுளுடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் வாசிப்பதிலும் கேட்பதிலும் மிகுந்த ஆர்வம் உடையவராய் விளங்க வேண்டும். மேலும் செபத்தில் எல்லாம் மிக உயர்ந்த செபமாகிய திருப்பலியில் நற்கருணையில் கவனத்துடன் பங்கேற்க வேண்டும். 2. தியான செபம் செய்வதில் அக்கறையும் ஈடுபாடும் கொள்ள வேண்டும். அதற்காக முன் தயாரிப்பை நன்கு திட்டமிட்டு செய்ய வேண்டும். இதன் பலன் என்ன? அவர்கள் மகிழ்ச்சியின் வற்றாத ஊற்றி முகந்து கொள்வர், ஆன்மாவின் சுதந்திரத்தை, மனத்தின் உறுதிப்பாட்டை அனுபவிப்பர். ஊதாரி மைந்தனின் உவமையில் உள்ள சகிக்க முடியாத பகுதி நம் மனதை மிகவும் பிழியக்கூடியது என்னவெனில், செல்வச் செழிப்பில் வாழ்ந்த அந்த இளைய மகன் பன்றிகள் மத்தியில் தனது உணவுக்காக போராடியதும் பஞ்சத்திலும் பசியிலும் வாடியதுமாகும்.
காண்க லூக்கா 15:11-19 வரை. உலகில் நாம் கூட அவ்விதம் வாழ்ந்திருக்கலாம். நமது நிலையும் வெட்கத்துக்குரியதாகவும் பலவீனமானதாகவும் அருவருப்பானதாகவும் இருந்திருக்கலாம். எனினும் நமது மீட்புக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. நாமும் அந்த வாலிபனைப் போன்று ஒரு தீர்க்கமான மனத்துடன் வருந்தும் உள்ளத்துடன் எழுந்து தந்தையின் வீட்டை நோக்கி நடக்கவும் அவரைக் கண்டு அவரோடு ஒப்புரவு ஆவதுமே. கிதியோனும் அவரது படை வீரரும் தண்ணீர் குடிக்கவும் நேரமில்லாமல் போராடியது போன்று நாமும் எழுந்து போராட தயாராய் இருக்க வேண்டும். காண்க நீதி தலைவர்கள் 7:7. நமக்கு தைரியம், திட மனது, பலம் போன்றவை அவசியம். போர் வீரர்கள் எவ்வாறு தமது நாட்டிற்காகவும் எல்லையை பாதுகாக்கவும் விழிப்பாயிருந்து போராடுகிறார்கள் என்பதையும், தமது நாட்டின் சுதந்திரத்துக்காகவும் மனித உரிமைகளுக்காகவும் போராடி தியாகிகள் தங்கள் உயிரையுமே பலியாக்குகிறார்கள் என்பதையும் நினைவில் கொள்வோமாக. நமது அகக்கோட்டையான ஆன்மா மன உறுதிப்பாடு, வீரம், தீர்க்கமான தீர்மானம், தாங்கும் திறன் இவற்றிற்கு அடையாளமாய் இருக்கிறது என்பதை மனதில் இருத்துவோமாக. நமக்கு முன்னே உள்ளது இதுவே, ஒன்று துன்புற வேண்டும் அல்லது சாக வேண்டும் என்பதாகும். நாம் புரியும் இந்த போரில் நாம் கத்தியையோ பிற ஆயுதத்தையோ பயன்படுத்துவதில்லை. எனினும் நாம் கிறிஸ்துவின் வெற்றி கொடியாம் சிலுவையே கையில் ஏந்தியுள்ளோம் என்பதை மறக்க கூடாது. அகக்கோட்டை நமக்குள்ளே உள்ள ஆழ்மன வாழ்வை அடையாளப்படுத்துகிறது. அது நமக்குள்ளே பாவத்துடன் பாவ நாட்டங்களுடன் நாம் புரிய வேண்டிய அக போராட்டங்களை அடையாளப்படுத்துகிறது. மேலும் மேலெழுந்து செல்ல வேண்டிய நமது அழைத்தலையும் அடையாளப்படுத்துகிறது. நமக்குள் இருக்கும் அடிமைத்தனங்களை வெற்றி கொண்டு நாம் தெய்வீக மண்டலத்தில் நுழைய வேண்டும் என்பதே நமது நோக்கமாக இருக்க வேண்டும். இங்கே நமக்கு தேவைப்படுவது என்ன? கோட்டையின் வெளியார்ந்த அழகு இவற்றை கண்டு மனம் மகிழலாம். அகக்கோட்டை உருவாக்கப்பட்டுள்ள அதிசயங்களைக் கண்டு பேருவகை கொள்ளலாம். அதுவல்ல முக்கியமானது, நாம் கோட்டைக்குள் நுழைந்து அங்கே உள்ளிருக்கும் அதிசயங்களை காண வேண்டும் என்ற ஆவலே முதன்மையானது. இங்கே புனித தெரேசா நம் முன் வைக்கும் 3 வித திட்டங்கள். 1. உண்மையான உள்ளார்ந்த வாழ்க்கை மீது ஈடுபாடு கொண்டிருக்க வேண்டும். மிக அர்ப்பண மனத்துடன் ஈடுபாட்டுடன் ஆன்மீக வாழ்வை தொடங்கி பயணிப்பது. 2. உள்ளே நடக்கும் யுத்தம், கடுமையான போராட்டம் எதற்காக என்பதை மனத்தில் பதிய வைக்க வேண்டும். நமது பலவீனமான இயல்புகளை மேற்கொள்ள தேவைப்படும் புண்ணியங்களை கடைபிடிக்க எடுக்கும் நல்லொழுக்க முயற்சிகள், அதற்கு தேவைப்படும் பயிற்சிகளை நினைத்து பார்க்க வேண்டும். 3. கடவுளுடன் அன்புறவில் நிலைத்து வாழ முயற்சிகள் எடுக்க வேண்டும். இந்த அகக்கோட்டையின் உள்ளே தொடர்ந்து இருக்க நாம் போரிட வேண்டியிருக்கும். முதல் மாளிகையில் உள்ளதை விட இங்கே இருக்கிற மாளிகையின் உள்ளறைகளில் இன்னும் அதிகமான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியுள்ளது. இங்கே மிகுந்த ஆபத்துகள் இல்லை எனினும் இன்னும் உள்ளே நுழைவோம் என்ற நம்பிக்கை மிகுதியாக இருக்கிறது. மிக எளிதாக ஆபத்துகளை இனம் கண்டு கொள்ள ஆன்மாவால் முடிகிறது. தெரேசா கூறுவது போன்று இந்த போரிடும் வீரத்தன்மையே இறுதி வரை, அகக்கோட்டையின் கடைசி மாளிகை வரை நாம் கொண்டிருக்க வேண்டும். ஏனெனில் சாத்தான் போரிடாத மாளிகை எதுவும் இல்லை. அதாவது நம் வாழ்வியல் எச்சூழ்நிலையிலும் அவன் நம்மை தாக்க தயங்குவதில்லை. நமது பலவீனமான மனித இயல்பை கண்முன் கொண்டு நாம் விழிப்புடன் இருப்பதும், ஒரு சிறு அற்ப பாவம் கூட நம்மை தீண்டாதவாறு நம்மை பாதுகாத்துக் கொள்வதும் எப்போதும் அவசியமாகும். நமது ஆன்மா ஒரு வீரனைப் போன்று இருப்பதாக. கிதியோனுடன் போரிடச் செல்வதற்கு முன் மண்டியிட்டு தண்ணீர் குடித்த வீரர்களைப் போல் அல்லாமல் எல்லா சாத்தான்களுடனும் போரிட தயாராய் இருக்கவும், சிலுவையைத் தவிர மேலான போர் கருவி இல்லை என்றும் உணர வேண்டாம். நாம் இங்கே கற்றுக்கொள்ளக்கூடியது எவை? 1. தோற்கடிக்கப்படுவதை விட சாவதே மேலானது. 2. உறுதியான தீர்மானம். 3. நமது வாழ்வை இளைப்பாற்றியே என் எல்லாவற்றையும் இழப்பதற்கு முன் நாம் எல்லா சாத்தான்களுடனும் எவ்வித சோதனைகளுடனும் போரிட மன உறுதியுடன் இருக்க வேண்டும். 4. கடந்து வந்த முதல் மாளிகை அல்லது வாழ்விடங்களை திரும்பி பார்க்கக்கூடாது. நமக்கு சிலுவையைத் தவிர சிறந்த போர்க்கருவி இல்லை. அதை நாம் கைகளில் ஏந்திக் கொள்ள வேண்டும். அதனையே உற்று பார்க்க வேண்டும், தியானிக்க வேண்டும். அதனிடமிருந்தே நமக்கு வேண்டிய எல்லா சக்தியையும் பெற்றுக்கொள்ள வேண்டும்.
5. நம்மிடம் ஒரு முதிர்ச்சியான கிறிஸ்துவ வாழ்வு இல்லையெனில் நாம் இன்ப நல விரும்பி போலாவோம். ஒரு கோழையெனில் கடவுளை குறித்த உயர்ந்த இறையெனவும் கிடைக்காது. வாசித்து கண்டுணர நீதி தலைவர்கள் 7, 4-6 முடிய மற்றும் எபேசியர் 6, 10-17 முடிய. நாம் வெளியார்ந்த போராட்டம், உள்ளார்ந்த போராட்டம், இவைகளை கடந்த ஆவிக்குரிய போராட்டம் 3 வித போராட்டங்களை மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது. 1. வெளியார்ந்த போராட்டம். கடவுள் நமக்கு அறிவு, நினைவு, உள்ளம் அல்லது மனம் சார்ந்த ஆற்றல்களையும் மற்றும் எம்புலன்கள் வழியாக நம்மையும் நம்மைச் சுற்றி நடப்பவற்றை அறியும் ஆற்றலை கொடுத்துள்ளார். அவை நமது நண்பர்கள், நல்ல உறவினர்கள் போலவும் இருக்கின்றன. அவை நமக்கு பலவித நன்மைகள் செய்வது மட்டுமன்றி நமக்கு அவ்வப்போது பல வகையில் தொந்தரவும் எரிச்சலும் தருகின்றன. அவை நம்மீது போராட்டங்களை தொடுக்கின்றன. ஏன் தெரியுமா? நாம் அவற்றை முறை தவறி பயன்படுத்தி ஒழுக்கக்கேடான வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறோம். ஆனால் இப்போதோ நாம் அகக்கோட்டையாம் நமது ஆன்மாவுக்குள் நுழைந்து மன அமைதி, தியானம், அகச்சிந்தனை போன்றவற்றில் ஈடுபட விரும்புகிறோம். எனினும் அவை நம்மை எளிதாக விடுவதாய் இல்லை, நமக்கு பலவிதத்திலும் தொந்தரவுகளை ஏற்படுத்துகின்றன. இதுவே நமக்கு ஏற்படும் வெளியார்ந்த போராட்டம் எனலாம். ஆகவே நாம் நமது சக்திகள் அனைத்தையும் ஒன்று திரட்டி நாம் ஆவிக்குரிய சுதந்திரத்துடன் அக வாழ்வில் ஈடுபட விரும்பும் போது அவை நமக்கு அடிபணியும் வரை போராட வேண்டியுள்ளது. ஆவிக்குரிய இயல்புகளுடன் அனைத்தையும் ஒருமுகப்படுத்துவது சிரமமாயிருக்கும், எனினும் முடியாதது அல்ல. 2. உள்ளார்ந்த போராட்டம். 2ஆம் மாளிகைக்குள் நுழைபவருக்கு, அதாவது உள்ளார்ந்த ஆன்மீக வாழ்வில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்பவருக்கு உள்ளார்ந்த வாழ்வும் அதனைச் சார்ந்த பயிற்சிகளும் கடினமாகவும் பலவித சங்கடங்களை ஏற்படுத்துவதாகவும் இருக்கும். அதாவது இதுவரை வெளியே கொன்றழைக்கும் விஷக்கிருமிகள் போன்ற புலன்சார்ந்த வாழ்விலேயே மூழ்கியிருந்துவிட்டு இப்போது உள்ளே வாழ்வது, அகவாழ்வில் நாட்டம் கொள்வது சிரமமாயிருக்கும். இதுவரை உலகப் போக்கின்படி பலவித காரியங்களில் ஈடுபட்டு பழகிப் போயிருந்த அவர் அக அமைதி அடைவது, புலன்களை ஒருமுகப்படுத்துவது, உள்ளார்ந்த அமைதி போன்றவற்றை பயிற்சி செய்யாததால் அவை மனச்சோர்வை ஏற்படுத்தி அவர் மிக எளிதில் ஊக்கத்தை இழக்கக்கூடும். இதுவே உள்ளார்ந்த போராட்டம் எனலாம். 3. இவைகளை கடந்த ஆவிக்குரிய போராட்டம். தூய பவுல் கூறுவது போன்று நாம் காணக்கூடியவைகளுடன் மட்டுமல்ல, கண்களுக்கு, புலன்களுக்கு அப்பாற்பட்டவைகளுடனும் போரிட வேண்டியுள்ளது. காண்க எபேசியர் 6:11. நமது அகக்கோட்டைக்குள் நாம் முன்னேறச் சென்று அங்கே அரசராக வீற்றிருக்கும் கடவுளுடன் உரையாட வேண்டும், நட்புறவை கொண்டாட வேண்டும், அவரது அன்பைச் சுவைக்க வேண்டுமெனில் நாம் மிகுந்த கவனத்துடன் வாழ்வதும், காண முடியாத, கண்களுக்கு புலப்படாத தீய ஆவிகளுடன் தூய ஆவியானவர் அருளும் வாழ்வுக்கு எதிரானவைகளுடனும் போராடி வெற்றி பெறுவது அவசியம். நாம் ஏன் போராட வேண்டும்? போரிடுவது நமது இறுதி நோக்கம் அல்ல. நாம் மீண்டும் உள்ளார்ந்த சுதந்திரத்தை அடைவதும் மனச்சீரமைதி அடைவதுமே நமது நோக்கமாகும். நாம் உள்ளார்ந்த ஒளியை மீண்டும் அடைத்து கடவுள் நம் ஆன்மாவில் ஏற்றிய தூய ஆவி என்னும் தீயை அணையாமல் காப்பதும் நமது கடமை அல்லவா? அகவாழ்வின் ஆசிரியராம் புனித தெரேசா கூறுவதை கேட்போமே. அமைதி, அமைதி என்று ஆண்டவர் கூறினார். தன் சீடர்களையும் அதற்காக பல முறை அறிவுறுத்தினார். நல்லது, என்னை நம்புங்கள். நமது வீட்டுக்குள் அமைதியை நாம் காண முடியவில்லை எனில் வெளியேயும் காண முடியாது. இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருவோமாக. ஆண்டவர் நமக்காக சிந்திய இரத்தத்தை முன்னிட்டு கேட்டுக்கொள்கிறேன். யாரெல்லாம் இன்னும் தங்களுக்கு உள்ளே நுழையாமல் இருக்கிறார்களோ அவர்கள் அவ்வாறு நுழைய முற்படட்டும். யாரெல்லாம் தொடங்கி இருக்கிறார்களோ அங்கே அவர்கள் சந்திக்கும் போராட்டங்கள் அவர்களை திரும்பிடச் செய்யாமல் இருப்பதாக. மீண்டும் பழைய நிலைக்கு திரும்புவதென்பது வீழ்வதை விடவும் மோசமானது என்பதை இவர்கள் உணர்வார்களாக. இத்தகையவர்கள் ஏற்கனவே தாங்கள் இழந்ததை காண்கிறார்கள். உங்கள் அன்பர் தூக்கிச் சென்ற சிலுவையை நீங்களும் அரவணைத்துக் கொள்ளுங்கள். அதுவே உங்கள் கடமையாயிருக்கட்டும். இவ்வாறு செய்யக்கூடியவர் அவரை முன்னிட்டு இன்னும் அதிகமாக துன்புறவும் தயாராயிருக்கட்டும். அவர் வெகுமதியை இன்னும் அதிகமாக பெற்றுக் கொள்வார். இவ்வாறு புனித தெரேசா தன் சகோதரிகளை ஊக்கப்படுத்தினார். உம் பக்கம் 1000 பேர் வீழ்ந்தாலும், உம் வலப்புறம் 10,000 பேர் தாக்கினாலும் எதுவும் உம்மை அணுகாது. திருப்பாடல் 91:7 என்று வாக்குறுதி அளிக்கும் கடவுளின் மேல் நம்பிக்கை கொண்டு இந்த அகப்போரில் துணியுடன் செல்வோமாக.